Hallelujah. Praise, praise. Hallelujah. Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இரக்கமும் கிருபையும் சத்தியத்தை நாமத்தப்பட்டே நாங்கள் உங்களை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஆண்டவரே இறுதி ஆராதனை திட்டங்களை ஆண்டவரை நிறைவேற்றி இருக்கிறேன். விசுவாசிக்க கூடமானால் ஆகும் என்று இந்த வார்த்தையை கூடி ஆண்டவரே, இந்த வார்த்தை தகப்பனே நேருடைய வாழ்க்கை செய்தமைக்காக ஸ்தோத்திரம். அற்புதத்தை ஆண்டவரை எதிர்பார்க்க இருக்கிற பிள்ளைகளுக்கு இங்கே நாளுக்கு வார்த்தைப்படி சத்தாவே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், வர வேண்டிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை தடுத்து ஆண்டவரே, கம்பீரமான தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து வருகிறார்கள். வருகிற தேவனுடைய கத்தாவே சட்டையில் மறைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரை மனதாய் பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவரை ஊழியத்தை துணையிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவருடைய கரம் அவர்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, இயற்கையின் சூழலை கத்தாவை சாதகப்படுத்திக் கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாளை ஏற்படுத்துகிற ஜபங்கள், பாடல்கள், ஆராதனை, சங்கீத பகுதி, சாட்சிகள், தேவனுடைய வல்லமையான காணிக்கை பாடல், முடிவில் ஜபம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாவற்றும் பசுத்த ஆவியாளர் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் தாமே திருவுளம் பற்றி வீடாக நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நிலையற்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Thank you, God. In the name of Jesus. Yeshuவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல தேவனே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல தேவனே. உலகெங்கும் அரசியல் வருகிறது, மகிமையடை இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. உலகமே இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. சாபமில்லா போக்கினவே, உன்னுடைய தாங்கீரே.
மகிமையடை இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடை இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. ஏற்றுக்கொண்டே என் துக்கம் சுமந்தீரையா, என் பாடுகள் ஏற்றுக்கொண்டே என் துக்கம் சுமந்தீரையா, மகிமையடை மகிமையடை இயேசுராஜனே, மாறாத நோய்களெல்லாம் நீக்கிறவரே, காயங்கள் கட்டீரையா, நோய்களெல்லாம் நீக்கிறவரே, காயங்கள் கட்டீரையா, மகிமையடை இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடை இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. நோய்களெல்லாம் நீக்கிறவரே, காயங்கள் பட்டீரையா, நோய்களெல்லாம் நீக்கிறவரே, காயங்கள் பட்டீரையா, மகிமையடை இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடை இயேசுராஜனே, நல்ல மேய்ப்பனே. உன்னன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக, உன்னன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக, மகிமையடை இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடை இயேசுராஜனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாமல் வாழ முடியாதையா, கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா, நீங்க இல்லாமல் வாழ முடியாதையா, கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா, இயேசுவே கேசரி துணையாளரே, கேசரி எஜமானரே, கேசரி துணையாளரே, நீங்க இல்லாமல் வாழ முடியாதையா, கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா, நீங்க இல்லாமல் வாழ முடியாதையா, கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா, கதையில கிருபையும் மலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, கதையில கிருபையும் மலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தால் மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தால் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தால் மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தால் வெறுப்பதில்லையே, நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம்.
உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இருமறை நிற்பது, இனிமேல் நிற்பது, எல்லாமே உங்க கிருபைதான். இருமறை நிற்பது, இனிமேல் நிற்பது, எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்தி வரும் உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்தி வரும் உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார சொல்கிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நேசரே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கரம் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கரம் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீ என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. சிறுகாடு கதவுகளை என் துதிகளை உடைந்துவிடும். சிறுகாடு கதவுகளை என் துதிகளை உடைந்து
செய்தோர் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீ என்னோடு இருக்கும்போது மரணமே கூறெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. மரணமே கூறெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே போவதில்லையே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள்
தேவன் தாமே இந்த மாதம் முழுவதும் நடத்தி மாதத்தை கடைசி நாட்களிலே தேவன் தமிழ்களை கொண்டு வந்ததாக நன்றியோடு தோன்றுகிறோம். என்னை தாங்குகின்றது.
Hallelujah.
தேவனை நாம் ஆராதிக்கலாம். கடைசி நாளுக்குள்ளாக தேவன் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அது கொஞ்ச நேரம் ஒருமனப்பட்டவர்களாக ஆவியிலே நிறைந்து கருத்தோடு பாடும்படியாக நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் வேதம் சொல்லுகிறது. நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். ஒவ்வொரு அடிகளும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து நினைத்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனே, எல்லா தன்மையோடு நம் அதிகாரத்தில் சில நம்ம ஆராதனைக்குள்ள நடத்துவாங்க. 20 நிமிடம் எல்லா அவங்களோடு கூட இணைந்து ஒருமனப்பட்டு நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Hallelujah, hallelujah. நன்றியோடு சோதனைக்கிறோம். சகோதரனே, வந்து நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. சகோதரனே, இந்த வருஷத்திய தேவனை வந்து அப்பா இந்த 6ஆம் மாதத்தில் கடைசி நாட்களில் தேவனை கொண்டு வந்து நிறுத்தின எல்லாரும் அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறப்பா. தேவனே, நீர் எங்களுக்கு அப்பா சொல்ல முடியாத ஈவுகளையோ அண்டமே அளவில்லாத கிருபையோ நீர் எங்களுக்கு தந்தபடியினால நன்றியோடு 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 சோதனைக்கிறோம், மகிமைப்படுத்துகிறப்பா. ஓ மகிமை 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 செலுத்துகிறப்பா. ஹalleluya, நன்றி 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 செலுத்துகிறப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நம்மை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது
அல்லேலூயா. நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு காலம் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. சொல்லு,
கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அவர் எத்தனையாய் நன்மைகளை உனக்கு செய்திருக்கிறார். நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலைநிமிர செய்பவரீரே. தகப்பனே, தந்தையே, தலைநிமிர செய்பவரீரே. இடகமீரே, மகிமையுமீரே. தலைநிமிர செய்பவரீரே. இடகமீரே, மகிமையுமீரே. தலைநிமிர செய்பவரீரே. தலைநிமிர செய்பவரீரே. Sweet
அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்கிறே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளை நான் செய்கிறேன். தினமாய் செய்கிறேன். அவைகளை நான் செய்கிறேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீரே எங்கள் கேடகப்பா, நீரே எங்கள் மகிமை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாமே யார் இருக்கு? மறுபடியும் ஒரு விசையாய் கூட கேடகம் நீரே, மகிமையா நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையா நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. Lord, thanks Lord, thank you Jesus. எல்லாமே ஒரு ஆராதனை ரசத்தோடு எல்லாரும் ஒருமனப்பட்டு நம் சபைக்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்காக, சபையின் இடத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக, ஊழியக்காரருடைய சுகத்துக்காக என்றால் தேவன் சொல்லுகிறார், ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார்கள். அப்ப அவருடைய சுகத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சபை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த சபையை குறித்து கவலையற்று இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த சபையின் ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக நாம் திடத்தில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிள்ளைகளே, ஆண்டவர் இதைவிட சிறப்பான ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரு. அதை துரிதமாக ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தேவைகளுக்காக, பண தேவைகளுக்காக, பொருளாதாரத்தின் தேவைகளுக்காக, எல்லாவற்றுக்காக ஒரு பாரத்தோடு நம் சபைக்காக ஜெபிங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. ஊழியக்காரருக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் எடுத்து போட்டு அவருடைய பலத்தினாலே ஆண்டவர் நிரப்ப வேண்டும். இன்னும் புதிய கிருபை, புதிய அபிஷேகத்தினால, வரங்களினால, வல்லமையினால ஆண்டவர் இன்னும் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒருமனப்பட்டவர்களாக முன்பாக வந்து நாம் ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளினால நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாமா? ஓ ரபல துரபல ரிவி ஷக தனம கபரல துரபா. எல்லா வாய்ல திறந்து ஆவியிலே நிறைந்து நீ ஜெபிங்க. ஓ ரபல துரபா ஷக தனம கபரபல துரில துனம ஷந்தரபலபா. இந்த சபைக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக, ஆத்துமாக்களுக்கு விரோதமாக கிரியை செய்த எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகள், அதிகாரத்தின் கிரியைகள், எல்லா வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொருளாதார அசுத்தாவின் கிரியைகளையும் ஆண்டவர் வல்லமையினால அவர் நிர்மூலமாக்கி போடும்படியாக எல்லாவற்றையும் செய்யப்படுகிறவர்களாக சபை விளக்கும்படியாக
செய்ய வேண்டும். இதன் அநேக திரளான ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்படும்படியாக ஒருவர் முன்பாக வந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படியாய் நான் கேட்டுக் கொள்கிறேன். எல்லாரும் வருமானப்பட்டு அவர்களோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கலாமா? Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rima Laga La Shakmala Duragala. May do Rakamari Shakmala Baba. Oh, Rida Rava La Shakmala Baba. எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் பரிசுத்தவரே, பரலோக ராஜாவே, அப்பா என் சபைக்காக ஆண்டவரே, சபைக்காக வருகிறோம். ஆண்டவரே, சேவை சபைக்காக நாங்கள் வருகிறோம், வருகிறோம், வருகிறோம் ராஜா. எங்க விண்ணப்பத்தை ஆண்டவரே அங்கீகரிக்கிறவரே, எங்க சபை ஆண்டவரே நீ பெருக செய்வீங்கப்பா. எங்கள் ஆத்துமா ஆண்டவரே, கொள்ள கொள்ள ஆத்துமா தேவனே நீ நிரப்புவீங்க ராஜா. எங்க ஆண்டவரே எங்க சபையில நிரப்புவீங்க ராஜா. ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற சென்னைகள் ஆண்டவரை கொண்டு வருவீங்க. புது புது ஆத்துமாக்களை கொண்டு வருவீங்க ராஜா. அப்பா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா நன்றி 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 ராஜா. ஆண்டவரே தகப்பனே ஏசப்பா, ஆண்டவர் கடைசி காலத்துல நான் நிற்கிறோம் ஆண்டவரே, கடைசி காலத்துல நிற்கிறோம். ஒரு ஆத்மாவோட அழிச்சு போகக்கூடாது ராஜா. ஆண்டவர் ஒரு ஆத்மாவோட அழிச்சு போகாத அளவுக்கு ஆண்டவரே இந்த ஆத்மாவில் ஆண்டவரே ஆண்டவரே குறிச்சு கணக்கு கேட்பேன்னு சொல்லி தகப்பனே இந்த ஆத்மாவை வாழப்பட்டு செவிக்கிறோம், குடும்பமா செவிக்கிறோம் சபையில் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த ஆத்மாவை சபையை கொண்டு வருவீங்க ராஜா, நிரப்பிங்க ராஜா, உதவி செய்யுங்க ராஜா. அப்பா எங்க விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்க கண்ணீரை கண்டவரே, அப்பா நீ செய்ய போற கிருபையாக நன்றி தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஆவியின் தகப்பனுக்காக நாங்க விசேஷமா நாங்க வருகிறோம் ஆவியானவரே, நாங்க வருகிறோம் இயேசுப்பா, நாங்க வருகிறோம் ஆவியானவரே. நீ உதவி செய்வீங்க தகப்பனே. ஆண்டவர் மறுபடியும் கண்டாபுரம் மேல தருவீங்கப்பா அவருக்கு. ஆண்டவரே அவர் கண்டாபுரம் மேல பலம் தருவீங்க ராஜா. அவருக்கு ஆண்டவர் பலவீனங்கள்லாம் ஆண்டவர் சத்துரு கொண்டு வரலாம் காரியத்தை இயேசுவ நாமத்துல முறியடிக்கிறாங்க. இயேசுவ நாமத்துல ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவரே அவர் கழுகு போல அழைச்சி பாருங்க. இந்த ஊழியர்கள் ஆண்டவர் ரெட்டி பண்ண நன்மையை தருவீங்க ஊழியர்கள் ராஜா. நீ உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவர் இப்படி உட்கார்ந்து அதிகமாக எழுப்பி பிரகாசிங்க ஆண்டவர் நீ உதவி செய்க ராஜா. இன்னொரு காட்டிலாம் ஆண்டவர் மறுபடியும் அந்த காட்டில நீ அவருக்கு அதிகமா செய்வீங்க ராஜா. இந்த ஊழியத்தை நீ பெருக செய்வீங்க ராஜா. பெருங்க சுகமும் ஆரோக்கியத்தை நீ தருவீங்க. எதுவுமே சொல்லிக்கிறீங்களா ராஜா. இந்த 6வது வசனத்துல இதோட சைக்கியத்தை ஆரோக்கியத்தை நான் வர பண்ணுவேன், சமாதானத்தை நான் வெளிப்படுத்துவேன் சொல்லுவேன். எங்க தகப்பனுக்கு நீ வெளிப்படுத்தணும், ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தணும் ஆவியானவரே. நீ உதவி செய்யுங்க ராஜா. இதை நோக்கி கூப்பிடு. இதோட அறியாத எட்டாத பெரிய காரியங்கள் நான் உனக்கு செய்வேன் ஊழியர்கள் சொல்லுங்க. அவருக்கு நீங்க செய்யுங்க ஆண்டவரே. நீ உதவி செய்யுங்க ராஜா. உங்க குடும்பத்தை நினைத்தாங்க ராஜா, ஊழியத்தை நினைத்தாங்க, சபையை நினைத்தலாம். தேவைக்கு அதிகமா இருக்குது செலவு ராஜா. கர்த்தர் அந்த பரிந்துரைந்து நீ ஒத்தாசி கொண்டு வருவீங்க ராஜா. அவருக்கு பாக்குற பெரிய காரியம் தகப்பனுக்கு செய்வீங்க ராஜா. ஆண்டவரே செய்ய போற காரியம் நீ செய்திட்ட ராஜா. இப்ப செய்திட்ட ராஜா. நீ செய்ய போற காரியத்துக்கு மகா பெரிய தகப்பனும் நன்றி சொல்ற. நன்றி 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 சொல்கிறப்பா. ஆண்டவரே நீ உதவி செய்யுங்க ராஜா. உங்க கருத்துல ஆவியார் கருத்துல ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அவரை நீ பொறுப்படுங்க. ஆண்டவர் எந்த மனுஷன் சத்துருவாங்க ஏதோ நுழையப்படுது ஆவியானவர் நடத்தணும். நீங்க எங்க போனாலும் கொண்டு போங்க, கொண்டு வருவீங்க. ஆவியில ஒண்ணு ஆண்டவர் தகப்பன் நல்லா பலம் அடைஞ்சு ஆண்டவரே நீ உதவி செய்யுங்க ராஜா. அவருக்கு பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவோட செய்கிற ஜீவன்ல தகப்பனே ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் சொன்னீங்களே, இதையே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான தந்திடுங்க.
என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன் இப்பொழுது நாம் செய்த எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். பெரிய காரியங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான கிரியைகளை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியே தேவன் ஜெபத்தை கேட்டு ஊழியக்காரை இன்னும் புதிய கிருபையினால, விளக்கினால, வல்லமையினால ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறாரு. ஆண்டவர் புதிய ஸ்தலத்தை நமக்கு ஆண்டவர் தரப்போகிறாரு. ஆத்துமாக்களை ஆண்டவர் நமக்கு கொள்ளைப்பொருளாய் தரப்போகிறாரு. அதற்காக கருங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாமா? ஓ நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் சபையில காணப்படுகிற வெறுமைகள் மாற வேண்டும். எல்லாமே சார்ந்தங்களை எடுத்து போட வேண்டும். இன்று கர்த்தருடைய நாள், இதிலே களி கொண்டு மகிழ்ந்திருக்க கடவோம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் தாமே இன்னும் இப்படிப்பட்ட நிலைகளை ஆண்டவர் மாற்றி பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த தேசத்திற்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் செபிக்கும்படியாய் நான் கேட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் சங்கீத பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். படிக்கிறேன். சங்கீதம் 68. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ் மக்கள் மாயுக்கும் மேய்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்ட அவர் எல்லாரும் மாயையும் லேசானவர்கள். தேவன் ஒருவர் எழுப்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரே அவனுடன் சேமிக்கத்தக்கதாய் பலனளிக்கிறீர். எல்லாரும் இணைந்து 6, 7, 8 வசனங்களை நாம் வாசித்து நம்ம புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்களுக்கு என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. என் கண்களையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல சங்கீத கவி ஸ்ரீபாலாம், ஆனா அவங்க
நாட்களிலும் இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு 10 நிமிடம் வரும்போது எனக்கு கிடைச்ச இந்த வசனத்தை குறிச்சு நான் அந்த எனக்கு என்ன வெளிப்படுத்தினாலும் அதை குறித்து நான் வாசித்த இந்த வேத வசனத்தின்படி சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5ல இருந்து கடைசி வசனத்தை வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். வேதம் என்ன சொல்லுகிறது? யார்தான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறாரு? அவரே என் கண்வலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. முதலாவது வேதம் என்ன சொல்லுகிறதுனா, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் நாம் வைத்திருக்கிறோமா என்பதுதான் நமக்கு இந்த கடைசி நாட்களில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. எல்லாவற்றிலும் நமக்கு என்ன அவசரம் தான், எல்லாவற்றிலும் நமக்கு உடனே கிடைக்கணும். நான் வேண்டிக் கொள்வது எனக்கு உடனே கிடைக்க வேண்டும். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ அமர்ந்திரு, அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்துல நீ என்ன பண்ற, ஒரு இருதயத்தை ஊற்றி விட்டு ஆண்டவரை நோக்கி அமர்ந்து நீ காத்துரு. நீ நம்புகிறது அவராலே வரும். நீ என்னெல்லாம் எதிர்பார்க்கிறியோ, எதெல்லாம் நீ விரும்புகிறாயோ, அதெல்லாம் யார்தான் நமக்கு தருகிறவர்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாட்களில அநேகருக்குள்ளாக ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையில குறைவுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எவ்வளவோ தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவோ தேவன் நமக்கு அற்புதங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறாரு. ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேண்டுதல்கள் தாமதமாக்கப்படும் பொழுது நமக்குள்ளாக என்ன காரியங்கள் காணப்படுகிறது என்றால், ஆண்டவர் என் வாழ்க்கையில எதையுமே செய்யவில்லை, நான் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் எதுவுமே எனக்கு நிறைவேறவில்லை என்று வேதத்துல நம் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நம் இருதயத்தில் அநேக சிந்தனைகளை நாம் சிந்திக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 2ஆம் வசனத்துல, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறதா? இல்ல, அதிகமாய் அநேக காரியங்களில நாம் என்ன பண்றதில்ல, அசைக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு நாள் நம்ம என்ன பண்றதில்ல, விடுவதில்லை. சில காலங்கள் தாமதமாகலாம், சில கால தாமதங்கள் வருவது உண்மைதான். ஆனாலும் அந்த நிலைகளில நீ எந்த அளவு ஆண்டவர் மேல உன் நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் என்று நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் பார்க்கிறார். இல்லையா? சில நேரங்களில் என்ன பண்றாரு ஆண்டவர், கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சம் பொறுமை எடுத்து கொடுக்கலாமே. எந்த அளவு நீ விசுவாசத்துல வளர்ந்திருக்க, எந்த அளவு நீ வார்த்தையில வளர்ந்திருக்க, எந்த அளவு நீ ஆவிக்குள்ளாக வளர்ந்திருக்கிற அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மள சற்று கொஞ்ச நேரம் பாக்குறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த சீஷர்களை போல கொஞ்ச நேரம் கூட அவங்களுக்கு பொறுமை இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க, அவங்க போய் எழுப்புறாங்கல்ல. என்னன்னு சொல்லி எழுப்புறாங்க? ஐயரே, நாங்க மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு கவலை இருக்கா? இதே வார்த்தைகளை தான் நாம என்ன பண்றோம், பேசுறோமா இல்லையா? ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளாக நான் இருக்கிறேனே, இதோ கண்ணீர் வடிக்கிறேனே, இதோ அவமானப்பட்டு இருக்கிறேனே, வியாதியில இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு கவலை இல்லையா? உண்மையே நம்பி இருக்கிறேனே, வாழ்க்கையில என்ன வருது, பிரச்சனைகள் மேல வருகிறதே அப்படி நம்ம என்ன பண்றோம், சில நேரங்களில புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த சீஷர்களை போல அவங்க என்ன பண்றாங்க, இயேசுவோடு தான் இருக்கிறார்கள், இயேசு செய்த அற்புதங்களை அவர்கள் பார்க்கிறார்கள், இயேசு செய்த வல்லமையான கிரியைகளை அவர்கள் கூட இருந்தே பார்க்கிறார்கள். ஆனா சில நேரங்கள், சில காலங்கள் அந்த நிலையில் அவங்க என்ன பண்றாங்க, அத்தனை வருடங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருந்து அந்த வாழ்க்கையை மறந்து அப்ப விசுவாசிகளை போல அவங்க என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஆண்டவர் அவர்களை தேய்ச்சாரா? இருப்பா கவலைப்படாது, கோவப்படாது, அமைதியா இரு சொல்றாரு ஆண்டவரு. என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, நான் மெல்லமா சொல்றேன், ஆண்டவருக்கு சொல்லியிருப்பாரு, அதிகாரத்தமா சத்தமா கோவப்பட்டிருப்பாரு இல்லையா? ஏன் சந்தேகப்படுறீங்க? பிரச்சனைகளை பார்த்து என்ன பண்றாரு ஆண்டவரு? பேசுறாரு, அதுக்கு என்ன பண்றாரு, கட்டளை கொடுக்கிறாரு.
ஆனா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை குறிச்சு நம்ம என்ன பண்றது இல்ல, அதிகாரம் கொடுக்கறது இல்ல, கட்டளை எடுக்கிறது இல்ல. அதுகிட்ட நம்ம என்ன பண்றோம், பேசிட்டு இருக்கோம். பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்றோங்க, பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் அது என்ன பண்ண மாட்டேது, நம்மளை விட்டு போகவே மாட்டுது இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து, எப்படி அண்ணால் தன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஊற்றினார். தேவனுடைய பிள்ளையே, அவருடைய வேதனை சொல்ல முடியாது, அவருடைய வியாபாரங்களை சொல்ல முடியாது. அநேகரால் நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தன் பாரத்தை தன்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில அவள் யாரிடமும் போய் தன்னுடைய காரியங்களை சொல்லவில்லை, புலம்பவில்லை. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வேதனைகளை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணோம், காயப்படுத்தும் போது நம்ம என்ன பண்றோம், யார்கிட்டயாகிலும் நம்முடைய பாரத்தை சொல்லி அது என்ன பண்றோம், நம்ம கொஞ்சம் லகுவாகிறோமா இல்லையா? ஒரு 4-5 பேர்கிட்டயாச்சும் சொல்லுவோம். அப்பதான் நமக்குள்ள ஒரு திருப்தி வரும். ஏன்னா நம்முடைய இறுதி என்ன பண்ணுகிறது, அந்த அளவு காயத்தோடு இருக்கிறது. ஆனால் அண்ணாலும் என்ன பண்றாங்க, யாருக்கிட்டையுமே அவங்க சொல்லல தன்னுடைய வேதனையை. அவள் ஆண்டுடைய சமூகத்துல போய் தன் கண்ணீரினால ஆண்டுடைய சமூகத்துல அவள் என்ன பண்ண, தன் இருதயத்தை ஊற்றினபடியால் அவள் என்ன பண்ண, வேதம் சொல்லுகிறது. அதோடு அவள் என்ன பண்ணல, கண்ணீர் முகத்தோடு துக்க முகத்தோடு அவள் என்ன பண்ணல, காணப்படவில்லை. தன்னுடைய தீர்வு யாருக்கிட்டதான் இருக்கிறது, யாராலதான் முடியும், ஆண்டவராலதான் முடியும். அவர் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போய் தன் இருதயத்தை ஊற்றி வாயை திறந்து ஜெபிக்க முடியாதபடி கண்ணீர் அவள் வந்து சிந்துகிறார். ஆனால் அதை கூட அறியாதபடிக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த சபையில இருந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ற, அவள் சொல்றாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரா இல்லையா? ஆனால் அவள் என்ன பண்றா, கோபப்பட்டாளா? இல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எந்த அளவு தன் இருதயத்தை நாம் ஊற்றி நாம் காத்திருக்கிறோமோ, கட்டாயமாய் நம்புகிறது அவராலே கிடைக்கும். தேவனுடைய பிள்ளையே, அவரால கிடைக்கும். ஏன் இந்த வெறுமைகள், ஏன் இத்தனை பேர் இல்லாத ஒரு நிலைகள்? எல்லாருடைய இருதயம் எப்படிப்பட்டிருக்குது, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பதில்ல, தன் வேண்டுவதை உடனே கிடைக்க வேண்டும். இல்லைன்னா என்ன சொல்றாங்க, இத்தனை வருட சபைக்கு வந்து ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்று என்ன பிரயோஜனம், ஒன்றையும் நான் பார்க்கலையே, அப்ப இதுக்கு மேல நான் எதுக்கு வரணும்? சில பேருக்கு ஒரு ஏதாச்சும் குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவரை தேடுவாங்க, ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை தேடுவாங்க. சில நேரத்துல வியாதிகள் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை தேடுவாங்க. இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, தெரிய மாட்டாரு. சில பேருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட தெரியாதுங்க. பிரச்சனைன்னு பாருங்க, என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும், என்னைக்கு புதன்கிழமை வரும். ஏன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாலும் என்ன பண்ண முடியும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறாரு, அவர் எவ்வளவு நல்லவரா நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதைதான் வேதம் சொல்லுகிறது. 8ஆம் வசனம், ஜனங்களே என் காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு ஒரு மகிமையான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பை ருசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய அன்பை உணராதபடிக்கு இன்னும் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் இருளுக்குள்ளாகதான் இருக்கிறார்கள். கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளையே பாருங்க, சங்கீதம் 70ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நானும் சிறுமையும் எளிமையும் ஆனவன். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நானும் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் என்று ஒரு வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. இருக்கா இல்லையாங்க? யார் மேலதான் ஆண்டவருடைய நினைவு இருக்குங்க? யாரதான் ஆண்டவர் நினைக்கிறாராம்? சிறுமையும் எளிமையுமான. சில பேர் நினைக்கல, என்ன நினைக்கிற, யாரு இருக்கிறா நீ நினைக்கலாம். ஆனால் உண்மையில்தான் ஆண்டவர் நினைவுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த வேதத்துல என்ன சொல்லுகிறது, நானும் சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமாய் இருக்கிறீர். விடுவிக்கிறமானவர் கர்த்தாவே தாமதியாதியும். ஒவ்வொரு வசனத்துல எவ்வளவு ஒரு நிதானத்தோடு அந்த வேத வசனங்களை எழுதியிருக்கிறாங்க பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில நம்முடைய வார்த்தைகளில நம்ம என்ன பண்ணுவோம், நிதானத்தோடு நாம் என்ன பண்ணுவோம், பேச வேண்டும். ஏனோ தானோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அந்த வாயின் வார்த்தையில வல்லமை இருக்கிறது.
உன் வாயின் வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உன் வாயின் வார்த்தையில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்போ நீ பேசுகிற எதுவாகிலும் என்ன பண்ணணும்? நம் ஞானத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இந்த நாட்களிலும் இந்த வருடம் துவங்கி இந்த 6ஆம் மாதம் இந்த கடைசி நாளுக்குள்ளாக தேவன் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ உபத்திரங்கள், கண்ணீர்கள், ஆனாலும் தேவனோடு கூட இருந்து தன்னுடைய கரங்களை பிடித்து உன்னை பிடித்து இத்தனை மாதம் உன்னை நடத்தி வந்திருக்கிறாரு. அவர் மேல் ஒரு நம்பிக்கை வை, அவரே நீ பற்றிக்கொள்ளு, உன் இருதயத்தை அவரிடம் மூச்சு விட. என்னுடைய பிள்ளையே, பல தேவைகளோடு, பல எதிர்பார்ப்புகளோடு, பல வேதனைகளோடு நீ ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கலாம். ஆனால் நீ நம்புகிறது அவராலே உனக்கு வரும். என்னுடைய பிள்ளையே, கட்டாயமாய் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தையை தேவன் ஆசீர்வதித்து இதை உங்களுக்கு அங்கீகரிப்பாராக. இந்த சங்கீத பகுதியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சிக்குள்ளாக நாம் கடந்து கொள்ளலாம். சாட்சி பகுதி ஆண்டவர் நன்மை எல்லாருக்கும் செய்திருக்கிறார். அது தேவனுடைய சமூகத்துல செல்லும்படியாக உங்களுக்கு ஒரு நேரமாய் காணப்படுகிறது. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாரம் முழுவதும் கிட்டத்தட்ட 4 நாளா என்ன பண்றது ரொம்ப பலவீனமா இருந்தது. காலையில கடைக்கு போட்டு மதியத்துக்கு தொடர்ந்து 4-5 நாள் ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் முடியல வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்காரு. மாத்திரை மட்டும் வந்து வாங்கி போட்டேன். ஆனால் அதே தான் இருக்காது. ஒரு மாதிரி கேராக இருக்குது, வலியாக இருக்குது, ஜுரம் நல்லா அடிக்குது, எல்லாம் தெரியுது. அவ்வளோ வீட்டில் அம்மா சொல்லாங்க, எல்லாம் அம்மா சொல்லலாமா நம்பி சொல்லலாம், இல்லை யாருக்கும் சொல்ல வேணாம், இது ஒன்றும் சரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு ரொம்ப முடியாமல் இருந்தப்போ வீட்டுக்குள்ள போய் பார்த்து தண்ணி சாப்பிட்டு பண்ணேன். கருவலம் தான் சுகமாக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இதை சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விடுதலை தேவன் எனக்கு கொடுத்தாரு. தேவன் எனக்கு சுகம் தந்தார். ஒரு வார்த்தையின் படிக்கட்டில் எனக்கு சுகம் கொடுத்தார். தொடர்ந்து அதுக்கப்புறம் இருந்து மற்ற வேலைகளை செய்து பெருமை பாராட்டினார். எல்லாமே வீட்டில் இதெல்லாம் முன்னாடி வந்து பசங்களுக்கு வந்தது, அதே தொடர்ச்சி எனக்கு வந்து எனக்கு அப்புறம் என் கூட அவங்க வரக்கூடாதுன்றதுல வந்து என்ன பண்ண ஜெயிச்சேன். கத்தர் மட்டும் பார்த்தார், எல்லாவற்றும் சுகம் கொடுத்தார். கத்தர் பாராட்டினார். எல்லா தயவுக்காகவும் நான் சொல்லி செய்த நன்மைக்காக நம் கரங்களை தட்டி நாம் முக்கியப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பலவீனம் தான். ஒவ்வொரு நாளும் வெற்றி சொல்லிட்டு சொந்த பக்கம் யாருமே தேவனான கர்த்தர் திக்கற்றவனுக்கு நாடே தேவன் என்று சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையின் மூலமா என்னோட கூட அதிக நேரம் எங்க பேசியிருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு நாளும் தனிமையில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு துணையா இருந்து எல்லா வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்து நீ தேவ பலனோடு நீங்க சாட்சி சொன்ன கர்த்தர் திரும்ப செஞ்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபத்துல இருக்கும் பொழுது அப்பாட்ட நான் போன் பண்ணும்போது அப்பா நேற்று கூட நீ ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப பலவீனம், முடியவே இல்லை. அப்படி பேக் பெயினா இருந்தது. அப்பா ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு விடுதலை கிடைச்சது. கர்த்தர் கொடாக்கோடி ஸ்கூல் எங்களை பாதுகாத்து வருகிற தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் என்னையும் சாட்சியாக இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் தேவனை தனியின் மணி போல பாதுகாத்தார். 22ஆம் தேதி இவாஞ்சலின் கிருபாக்கு 1 வயதை கிருபையாய் தந்தார். 28ஆம் தேதி ஜாஸ்மின் பெனிசிகாண்டர் 1 வயதை கிருபையாய் கொடுத்தார். நன்மையாய் தேவன் தாமே நடத்தி வந்தார். ஒரு நல்ல சுகத்தை கொடுத்தார், நல்ல ஞானத்தை கொடுத்தார், படிக்க வேண்டிய தக்க பலனை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு போகும்போதும் வரும்போதும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்தது. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. எவ்வளவோ தேவைகள் இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்தாரு. எங்களுக்கு அநேக பலவீனங்கள் ஆனாலும் தேவனுடைய பலனோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான பலத்தினால ஆண்டவரை நிரப்பி விட்டார்.
அதுக்காக நன்றி செலுத்துறேன். தாய் தகப்பனை தேவன் தாமே ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக பலவீனங்கள் இருவருக்கும் இருந்தாலும் அவருடைய கிருபையினால அவருடைய பாதுகாப்பினாலே தேவன் பாதுகாப்பு வந்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துறேன். தேவன் செய்த எல்லா நன்மைக்காக வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்துறேன். இந்த நாட்களில் ஆண்டுடைய சமூகத்துல குடும்பமா எங்களை கொண்டு வந்து வைத்த மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். இந்த சாட்சி எல்லாமே தேவன் ஆசீர்வதித்து அதிகரிப்பார்கள். அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கிருபை நிற்பதும் ஆகாமல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான நிலை சரீரத்தில் பல பேரவை ஒரு நாள் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டேன்னா ராத்திரி வேலையில சாப்பாடு அதை பார்த்தாவே கோபம் வரக்கூடிய நிலம் ரொம்பலாம் படிக்கிற ஒரு பெரிய எரிச்சல் உண்டாயிருக்கு. தேவையில்லை இந்த அளவுக்கெல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றம் உண்டாயிட்டே இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் காட்டுறதுனால நாங்கள் அவருடைய திருவதான் எனக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறது. பலவீனத்திலையும் தேவன் எனக்கு பெருந்தன் தாங்கி அவருடைய சமூகத்தில் இந்த ஆராதனை பங்கெடுக்க வைத்தார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். என்னுடைய பலம் அல்ல, தேவன் வைத்திருவதும் வைத்திருவைக்காக நான் நன்றி சொல்றேன். சாட்சியா இருக்கிறேன். Hallelujah. தான் பிறந்த நாளா? பிறந்த நாள். ஜாஸ்தி